ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் அன்றைக்கி ஒரு சின்ன வருத்தம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்ம மனசில் இருக்க வருத்த வேதனை யார்கிட்டயும் சொல்லிட்டேன்னா நம்ம மனசு கொஞ்சம் பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்களோ கேட்கலையோ இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என் மனசில் இருக்க வருத்தம் பாரம் கொஞ்சம் இறங்கிரும். நேற்று வந்து ஒலிகை பண்டிகை இருந்து நேற்று நாங்கள் கடை திறக்கல. எதுக்கு திறக்கலைன்னா, போன வருஷம் மாதிரி கடை திறந்து உட்காந்துருந்தோம். இங்கே வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து பயங்கர ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம கடை முன்னாடி போய் வந்து உட்காந்துருப்பாங்க, படுத்துருப்பாங்க. சிலவங்க வந்து பயங்கர ட்ரிங்க் பண்ணிட்டு வாமிட் பண்ணுவாங்க. போனதில் அப்படி தான் ஒருத்தர் இங்கே வாமிட் பண்ணார். நான் அவரை கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு எனக்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம் வந்துட்டு, அதான் இவர் சொன்னார் ரொம்ப நமக்கு வேண்டாம், நம்ம கடையை திறக்க வேண்டான்னு. அதுக்கு வந்து கடை திறக்க இன்னைக்கு காலையிலேருந்து நமக்கு போனி ஆகலை. மணி வந்து கரெக்டாக வந்து 4:30 4:45 ஆகிட்டு போனி ஆகலை. எப்பவுமே அப்படி ஆகாமல் இருந்தது இல்லை. இது வரைக்கும் பெருசாக அப்படி போனி ஆகாமல் இருந்ததில்லை. இன்னும் இது வரைக்கும் ஆகலை. உட்காந்துருக்கா. எனக்கு அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லையோ இருக்கோ இல்லையோ முன்னாலும் சாப்பிட்ருவோம். இன்னும் இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் என்னை நம்பி உட்காந்துருக்காங்க, ஏதாவது கிடச்சிருமான்னு. பெருசாக எதுவுமே போய் ஏதோ ஒரு பொருளுமே கடன் வாங்க ரொம்ப யோசனை பண்ணுவேன். இருந்தாலும் எனக்கு உங்கள் பசி தாங்க முடியாமல் போய் 30 ரூபாய்க்கு போய் கடனுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 30 ரூபாய்க்கு 6 பாக்கெட் கிடச்சிது. காலையிலே 2 பேக்கெட்டு 5-6 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ மொத்தம் 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்தா இப்போ ஒரு பாக்கெட் தான் மிஞ்சும். பணம் இருந்தால் தினம் 50 ரூபா வாங்குவேன். இப்போ ஆளுக்கு 4 பிஸ்கெட் எடுத்துட்டேன். இப்போ சாயங்காலம் வரைக்கும் வேலை ஓடிட்டுனா 30 ரூபா கடனை கொடுத்துருவேன். நான் அந்த கடனுக்கு பிஸ்கெட் வாங்கும்போது இவர் என்னை திட்டினாரு, நமக்கு ஒன்றும் போனி அவ்வளோ நீ இப்போ கடன் வாங்குறேன்னு. என்ன சேட்டு, கடவுள் என்ன நம்பி இந்த பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க, என் கடமை என்ன செஞ்சாகணும்ல. இந்த 4 பிஸ்கெட்லாம் பத்தாது இவங்களுக்கு. நேற்றுமே பட்னி. இந்த சப்பாத்தி கொண்டாந்து கொடுக்குறவர் வேறு, அவர் ஹோட்டல் நேற்று மூடி இருந்தனால இன்றைக்கி அவர் பழைய சப்பாத்தி கொண்டாந்து கொடுக்கல. இன்னும் அந்த பிள்ளைங்க வயிறுதான் சாப்பிடுவாங்க. 30 ரூபா கடையை மூடிட்டு மறுநாள் திறந்தா பயங்கரமாக தொழில் வந்து டல் அடிக்குது. இவர் என்ன ஆனாலுமே வந்து உடம்பு முடியலன்னா கூட கடையிலேருந்து உட்காந்துருவார், கடை மூட மாட்டார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ட்ரிங்க் அடிச்சுட்டு வம்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நேற்று கடை திறக்கல. அதனால் இன்றைக்கி காலேருந்து ஒன்றும் வியாபாரம் இல்லாமல் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பார்க்கலாம், கடவுள் முருகர் நமக்கு இன்னைக்கு என்ன படி கலக்கான்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் எனக்கு முருகரோட ஒரு வாசகம் ஞாபகம் வருது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இருள் மீதினேல் எளியனும் வாழ எனது முன் ஓடி வர வேண்டும் முருகா. இது சும்மா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 10-20 தடவை சொல்லி தான் பாருங்களேன், இவ்வளோ தைரியமாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சமாக வியாபாரம் நடக்கணும். அப்போ தான் வண்டி எடுத்து நமக்கு வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு போனால் நாளைக்கு திருப்பி கடைக்கு வர முடியும். பயங்கரமாக சோதிப்பார், ஆனால் பயங்கரமாக துணையும் பண்ணுவார். சரி பார்க்கலாம். நைட்டில் நான் கடை அடைக்கும் போது எவ்வளோ வியாபாரம் கண்டிப்பாக கொள்ள ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? 9 ஆயிட்டுங்க. தெருவில் ஒரு மக்கள் இல்லை. நமக்கு இன்றைக்கி வியாபாரம் கடவுள் அளந்தபடி 400 ரூபா. காலையில் எதிர்பார்த்து இது எப்போவுமே எங்கள் கடை ஒரு நாள் மூடிட்டு மறுநாள் திறந்தா இந்த பிரச்சனை வரும். 400 ரூபா வருமானம். கூகுளில் எங்கள்கிட்ட இருந்தது, அது வந்து ஜாமான்ட்டு கட் பண்ணியாச்சு. 1200 ரூபா செலவு. வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கேன், கடைக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருக்கேன். இது கடனுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், 400 ரூபா வருமானம். இது கூகுளில் இருந்தது போச்சு. இது வந்து நாளைக்கு வருமானம் கொடுக்கணும். இப்போ தான் நாங்கள் வந்து எங்கள் தொழிலை நடத்திக்கிட்டு கடையை மூடுற நேரத்தில் க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வச்சு தான் நான் குடும்பம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி குறவு தான், பார்க்கலாம். நாளைக்கு எவ்வளோ வருமானம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.